அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. காலையில ஏதாவது கால் பண்ணியா? அவ போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. காலை எப்போ ரெண்டு பேரும் பார்க்குக்கு வாக்கிங் போவோம். இன்னைக்கு அதுக்கும் சிவானி வரல. என்னப்பாச்சு? ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அதான் எனக்கும் தெரியல. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராம் தான். ராமா நம்மள பத்தியா பேசுறாங்க? ராமா என்ன சொல்ற? ஆமா ஹாசினி, சிவானி ரொம்ப பாவம். ராம உண்மையிலேயே லவ் பண்றா. ராமனு பேர் சொன்னாலே அவ்வளவு சந்தோஷப்படுறா. பைத்தியமா இருக்கா. அதான் நந்தினி எனக்கும் புரியல, எதுக்காக ராம் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கா? இத்தனைக்கு அந்த ராம் சிவானி கிட்ட ஒரு வார்த்தை கூட ஒழுங்கா பேசுறது கிடையாது. எப்ப பேசினாலும் கோபமா பேசுறது, திட்டுறதுதான். ஆனா சிவானி எப்படி? அது அப்படித்தான். அப்படித்தானா? சிவானி உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காளா? ஆமாப்பா. என்ன நந்தினி? என்னது? என்னவா இருக்கும்? சொல்லு நந்தினி. ஹாசினி, சிவானி ராம நல்லா புரிஞ்சுக்கிட்டுதான் ராம பிடிச்சிருக்கனே சொல்றா. புரிஞ்சுக்கிட்டா? அதுதான் என்ன? அது வந்து என்னவா இருக்கும் சொல்லு. ஏய் பஸ் வந்துருச்சு, வா போலாம். சிவானி இன்னும் வரல. இன்னைக்கு ஒருவேளை காலேஜ் வரலையோ என்னமோ. ராம பத்தி வீட்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, அதனால எதுவும் வரலையான்னு தெரியல. சரி, சாயங்காலம் நம்ம ரெண்டு பேரும் வீட்ல போய் பார்க்கலாம். சரி நந்தினி. சரி வா. சிவானி ராம பத்தி ஒன்னு சொன்னான்னு சொன்னேல, பஸ்ல போ மட்டும் சொல்றேன், வா போலாம். சரி. ஐயோ, என்னன்னு சொல்லாமலே கிளம்புறாங்க. என்னவா இருக்கும்? என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டா? என்ன பத்தி அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு பேர் என்னது? சிவானி. சிவானி, நீ என்னைக்கு என்ன பார்த்து திட்ட ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து என் வாழ்க்கையில நீ ஒரு புரியாத புதிராதான் இருக்க. ஆனா தயவு செஞ்சு என் வாழ்க்கையில மட்டும் நீ வராத. என்னால கண்டிப்பா உனக்கு நல்ல துணையா இருக்கவே முடியாது. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க விரும்பல. ஏன்னா என் கடந்த காலம் அப்படி. நீ நல்ல பொண்ணா இருக்க, என்ன விட்டு விலகி போயிடு, அதுதான் எனக்கு சந்தோஷம். சரி ஓகே, நம்ம ஒர்க்க பார்க்கலாம். இப்படி ஏதாவது யோசித்தோம் நாம நம்ம வேலையை கரெக்டா பார்க்கவே முடியாது. இதோட இந்த பொண்ணை மறந்துடுவோம். இனி அவளை பத்தியே பேசக்கூடாது, நினைக்க கூடாது. போலாம். சரி பாத்துப்போ, சாயங்காலம் வாரேன். என்னங்க, இன்னைக்கு சிவானி காலேஜ் வரலையா? தெரியுமா? காலையில சக்தி சொன்னான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கான்னு. என்னங்க, எனக்கு என்னமோ நீங்க பேசாம இருக்கிறது சரியா படல. இன்னைக்கு நம்ம சிவானிய போய் பார்த்து பேசலாமா? சாயங்காலம் போலாம். அப்படியே பூமாரி குழந்தையும் பார்த்துட்டு வரலாம். சரிம்மா. அப்புறம் இன்னொன்னு கேக்கட்டா? சொல்லுமா. இல்ல, சிவானி கிட்ட போய் நீங்க பேசுறது என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்கன்னா? இல்ல, ராம்லாம் நமக்கு செட் ஆக மாட்டான், அவனை விட்டு மறந்துரு அந்த மாதிரி பேசுவீங்களா? இல்ல உங்க தங்கச்சி உறுதியா பிடிச்சிருக்குன்னு சொன்னா கட்டி கொடுக்கற மாதிரி பேசுவீங்களா? அது யோசனையாதான் இருக்கு. சரி, இந்த இடத்துல நீயா இருந்தா என்ன சொல்லுவ? நானா சொல்லட்டுமா? சொல்லு. சிவானி கிட்ட பேசி பாப்பேன். அவ பேச்சுல ராம் மேல உண்மையான லவ் இருந்ததுன்னா சரி ஓகே கட்டிக்கோன்னு சொல்லிடுவேன். என்ன முறைக்கிறீங்க? ஓ, சாயங்காலம் கூப்பிட வரேன். இல்ல, என்னன்னு சொல்லிட்டு போனா? அதான் உன் அபிப்பிராயத்தை சொல்லிட்டேல, இனி நான் பாத்துக்கிறேன், போ. மூஞ்ச பாரு, எப்ப பாரு கோபப்படுறது, கத்துறது, இதை தவிர உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஆமா ஆமா அப்படிதான். கிளம்பு, நான் வாரேன். பாத்துடா, ரொம்ப முறைச்சுக்கிட்டே போகாத. எனக்கு தெரியும், போய் படிக்கிற வேலையை பாரு. மனசுல என்ன நினைக்கிறேங்கிறத சொல்லணும்ல. மனசை விட்டு பேசினாதானே. ராம்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறனால சிவானிக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? ஏன் ராம் சிவானி கல்யாணத்தை பத்தி பேசினாலே கோபப்படுறாங்க? இது எங்கதான் போய் முடிய போதோ. ஆனா சிவானிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா மனசு மாற மாட்டா. அவ மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நீ கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிக்க வேண்டாம், நானே சொல்றேன். என்ன நந்தினி? அது ஒண்ணு இல்ல, ராம பத்தி சிவானி என்கிட்ட சொன்னதுதான். என்ன சொன்னா? சொல்றேன். இத சொன்னா சிவானிய நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி என்ன சொல்ல போற? அது சிவானி. என்ன ஸ்வேதா, உன்னோட போன் என்னாச்சு? அது சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சார்ஜ் போட்டுக்க வேண்டியதானே? போடணும்னு தோணல. என்னாச்சு? இந்தா உன்னோட திருவண்ணாவா? என்ன உன்னோட போன் சுவிட்ச் ஆஃப் வருதுன்னு என்னோட போனுக்கு கால் பண்ணாங்களா? லைன்ல இருக்காங்களா? இல்ல, இன்னொரு 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. சிவானி ரூம்ல இருக்கா, தூங்கிட்டு இருக்காளா என்னன்னு தெரியலன்னு சொன்னேன். சரி ஓகே, பார்த்துட்டு முழிச்சிருந்தா எனக்கு போன் பண்ண சொல்லுன்னு சொன்னாங்க. இந்தா பேசுறியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கிறேன். சரி ஓகே. உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? எனக்கு என்ன வேலை இருக்கு? அதான் சமையல் வேலைலாம் அத்தை பாக்குறாங்களே. மிச்சப்படி உள்ள வேலையெல்லாம் அப்பப்ப நான் பாத்துக்கிடுவேன். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்பனா கொஞ்ச நேரம் உட்காரியா, பேசிட்டு இருக்கலாமா? அப்பவே உன் ரூம்க்கு வருவோம், உன்கிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். நீ என்ன மூடுல இருக்கியோ நினைச்சுதான் வரல. என்ன மூடுல இருக்கேனோவா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோபக்காரி மாதிரியா? சேச்சா, நீ ரொம்ப பாசக்காரி.
அதான் உன் பிரச்சனையேவும். அதனாலதான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுற. கஷ்டம்லாம் இல்ல ஸ்வேதா. எனக்கும் இப்படி இருக்க பிடிக்கவே இல்ல. ஜாலியா எல்லாரும் கூட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கே ஏன்டா காலேஜுக்கு போலன்னு ரொம்ப ஃபீலா இருக்கு. காலேஜுக்கு போயிருந்தா கூட ஜாலியா இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட பேசிக்கிட்டு அப்படியே நேரம் போயிருக்கோம். ஆமா, இன்னைக்கு ஏன் நீ காலேஜ் போலன்னு சொன்ன? அது உன்கிட்ட சொல்லவா? சொல்லு. என் அண்ணா கிட்ட சொல்லக்கூடாது. ஜோனி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு. நாம என்ன பேசினாலும் அது நமக்குள்ளதான் இருக்கும். ஓகேவா? நிஜமா? கண்டிப்பா. எந்த விஷயம்னாலும் ஓகே. என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமா சொல்லு. தப்புனா உன்கிட்டயே தப்புன்னு சொல்லிடுவேன். பிரச்சனை இல்லைன்னா ஓகே. ஆனா எதா இருந்தாலும் நம்ம 2 பேருக்குள்ள. கண்டிப்பா வெளியே யார்கிட்டயும் போகாது. எதிர்பார்க்கல ஸ்வேதா, வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கும்னு. என்ன சிவானி, அத்தை என்ன எவ்வளவு படாப்படுத்திருக்காங்க. அப்பெல்லாம் எனக்கு துணையா இருந்தது நீ தானே. உனக்கு நான் துணையா இருக்க மாட்டேனா? ஓகே ஓகே, சரி சரி சொல்லு. எனக்கு ஏன் காலேஜ் போல? அத நீ சொல்லு. நான் ராம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ல, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேனா? இல்ல, ராமுக்கு குழந்தை இருக்கு. வீட்டுல உள்ள எல்லாரும், ஏன் சக்தி அண்ணா, திரு அண்ணா கூட தப்பு நினைச்சுதான் என்கிட்ட வந்து பேசாம இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? அண்ணனா அவங்க இருந்து பார்க்க மாத்தல, அவங்க நினைக்கிறது சரிதான். ஃப்ரெண்டா பார்த்தா ஓ மனச நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராம மறக்கக்கூடிய நிலையில நீ இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அப்பனா நான் ராம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா? சிவானி, எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். சக்தி ராம பத்தி நிறைய சொல்லியிருக்கான். சாதனாவுக்கு பிளட் கொடுத்தப்ப ராம் ரொம்ப நல்ல கேரக்டர்னு. அதுபடி எனக்கு ஓகே தான். ஆனா ஆனா இல்ல, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே, அதான். ஏன் கல்யாணம் ஆனவங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கா? அவங்க ஒய்ஃபை வச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறதான் தப்பு. ராமுக்குன்னு யாருமே இல்ல, இதுல என்ன தப்பு இருக்கு? சரி ஓகே, நீ ஒரு முடிவோட தான் இருக்க. ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு ஏன் காலேஜ் போல தெரியுமா? காலேஜுக்கு பஸ்க்கு நிப்பேன் பாத்தியா, அப்பதான் டெய்லி ராம் ஆபீஸ்க்கு போவான். இன்னைக்கு ஒரு நாள் நான் இல்லைனா எனக்கு என்னமோ வீட்ல பிரச்சனையோ ஏதாவது ஒண்ணு யோசிக்கலாம்ல. என்னை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணட்டும் தான் இன்னைக்கு நான் காலேஜ் போல. அடி பாவி, நான் கூட பிள்ளை ஏதோ ஃபீலிங்ல இருக்கியோன்னு நினைச்சேன். எனக்கு என்ன ஃபீலிங்? இது உங்க அண்ணன் உன்கிட்ட பேசினது. எந்த அண்ணன் இதெல்லாம் ஒத்துக்குவான்? ரொம்ப நல்ல பையனா லவ் பண்றேன்னு சொன்னாலே கேட்க மாட்டாங்க. இதுல கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவன லவ் பண்றேன்னு சொன்னா யாரு கேப்பா? அவங்க அட்வைஸ் அவங்க பண்ணட்டும், நம்ம காதல நம்ம பண்ணுவோம். சரிதான், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு நினைச்சேன். ஊம கல்லியா நீ? சரிதான், அப்பனா நாளைக்கு கண்டிப்பா போகணும். நாளைக்கும் போலாட்டி என்ன மறந்துடுவான். அப்பப்ப போகணும், போக கூடாது, பார்க்கணும், பார்க்க கூடாது. இப்ப என்ன பிரச்சனை? ராம்க்கு என்ன பிடிக்கல. ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பிடிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் என் அண்ணன்களெல்லாம் சமாளிச்சுக்கலாம். அப்போ நீ எனக்கு துணையா இருப்பேல? கண்டிப்பா. அப்போ ஓகே. சரி, உனக்கு ஏன் ராம் இவ்வளவு பிடிச்சது? அது ஒரு கதை ஸ்வேதா. என்னது? இப்ப வேணாம், அண்ணன் சாப்பிட வந்துருவான். அப்புறம் அண்ணன் ஆபீஸ் போனான்னு சொல்றேன். சரி சரி. ஆமா, இன்னைக்கு என்ன அப்பா அண்ணன் எல்லாம் மதியம் சாப்பிட வீட்டுக்கு வராங்க? அதையும் கேக்குற. அம்மா காலையில உப்புமாவோட போட்டாங்க, மதியம் மீன் குழம்பா. மீன் குழம்பா? என்ன இன்னைக்கு? அம்மாக்கு சாப்பிடணும் போல இருந்ததா என்னமோ. காலையில மாமா மீனெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாச்சு. சாப்பிட மதியம் வாங்கன்னு சொன்னாங்க. அதனால சக்தியும் மாமாவும் வராங்க. சரிதான், அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க போல. எங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாமா அத்தை ஏதோ சொல்றாங்க. மாமாக்காக அத்தை இதெல்லாம் கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல, நீ வீட்டை விட்டு போனோன்னு அப்பாவும் நானும் வீட்டை விட்டு போறேன், நான் கட்டின தாலியை நீ கழட்டி கொடுன்னு கேட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துல அம்மா அப்செட் ஆயிட்டாங்க. திரும்பவும் அப்பா அது மாதிரி ஏதாவது கேட்டாங்களோன்னு பயந்துதான் அப்பா சொல்றத கேட்டுட்டு சின்ன சின்ன வேலைய பார்த்து பார்த்து செய்யறாங்க. இதுதான் காரணமா? ஐயோ, நான் கூட அத்தை ஏதோ மாறிட்டாங்களோ நினைச்சேன். அப்படியெல்லாம் கனவுல கூட நினைக்காத. ஏன்னா என் அம்மாவை பத்தி எனக்கு தான் தெரியும். அது உண்மைதான். ஸ்வேதா, இங்க இருக்கேங்க சிவானி கூட. சரிமா, சிவானியும் சாப்பிட கூட்டிட்டு வா. இதோ வந்துட்டேன். வா சிவானி, உங்க அண்ணன் வந்தாச்சு. நீ போ, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி. இந்த ஸ்வேதா, போனை கொண்டு போ. திரு கிட்ட பேச. என்னோட போனை சார்ஜ் போட்டுட்டு நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஏய், உன் கால் வரலன்னு திரு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம்ல. எதிர்பார்க்கட்டும், அப்பதான் தங்கச்சி கேக்குறதெல்லாம் செய்வாங்க. நீ ஒரு முடிவோட தான் இருக்க. கண்டிப்பா. ஸ்வேதாமா, சீக்கிரம் வா. போமா தாயே, வந்ததும் அண்ணன் ஓ மூஞ்சதான் பார்க்கணும், இல்லனா இன்னும் 10 சவுண்ட் விடும். போங்க போங்க. சரி, சீக்கிரம் சாப்பிடவா? ராம், நான் சொன்னது உண்மைதானே? இன்னைக்கு என்ன பார்க்கலன்னு கண்டிப்பா 5 நிமிஷமாவது நீ என்ன யோசித்திருப்ப. யோசி ராம், நல்லா யோசி. அப்பப்ப நீ என்ன நினைக்கணும். என்ன ஆனாலும் சரி, உன்னை விடவே மாட்டேன். என் அண்ணன், அப்பா, அம்மா எல்லார் சம்மதத்தோட உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு. கூடிய சீக்கிரத்துல நடக்கும். ஏ பியூட்டி, கூப்பிட்டோன்னா வாராளான்னு பாரு. என்னடா என்ன?
எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? வருவேன்ல, அதுக்குள்ள உன்னை யார் இத்தனை தடவை கூப்பிட சொன்னா? என்னடி ஃபர்ஸ்ட் டைம் லஞ்சுக்கு வந்திருக்கேன். பொண்டாட்டிய பார்த்து கொஞ்ச நேரம் தனியா 5 நிமிஷம் பேசலாம்னு பார்த்தா. என்ன தனியா பேச போற? அது வந்து சிவானி காலையில சாப்பிட்டாளா? இத தனியா பேசணுமா? சிவானி கிட்ட வந்தே கேட்டுக்கலாம். நீ சொல்லு, சாப்பிட்டாளா? என் மேல ஏதோ அவளுக்கு கோபம் இல்லைல, எப்பவும் போல நார்மலா இருக்காளா? இதெல்லாம் நீ ஏன் கிட்ட ஏன் கேக்குற? போய் உன் தங்கச்சி கிட்டயே பேச வேண்டியதானே? இல்ல, நேத்து கொஞ்சம் பொறுமையா பேசினாலும் அவ மேல கோபமா இருக்கேன்னு அவளுக்கே தெரியும். அதான் திரும்ப அவகிட்ட பேசி கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. அப்பா, அவ்வளவு பாசமா தங்கச்சி மேல? எல்லாம் என் பொண்டாட்டி நீ பண்ணது. உன்னால ரொம்ப மாறிட்டேன்டி. ஆபீஸ்ல போய் ஒழுங்கா வேலை பார்க்க முடியல. சிவானி நினைப்பாதான் இருக்கு. இந்தியெல்லாம் அவளை நான் நினைச்சதே இல்ல. அவளே இல்ல, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படிங்கிற எண்ணம் கூட வந்தது இல்ல. இப்பெல்லாம் வீட்டுல உள்ள எல்லாத்தையும் நினைக்கிறேன்டி. அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? என் பியூட்டி நீதான். ஐ லவ் யூடா. என்ன கேட்காமே வருது? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என்னையும் கேர் பண்ற, உன் ஃபேமிலியவும் சூப்பரா பாத்துக்கற. ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கேன்டா. அதான் நீ எனக்கு புருஷனா வந்திருக்க. ஓ அப்படியா? சரி, இப்ப எதுக்கு இவ்ளோ நெருக்கம்? அதுவா? அது வந்து சொல்லு. சும்மாடா. ஓய் சரி, எதுக்குன்னு சொல்லட்டா? சொல்லட்டா? சொல்லு. அது வந்து சக்தி, நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே இப்படியே உன் பக்கத்துல உன்கிட்ட பேசிக்கிட்டு உன் தோல்ல சாஞ்சு கண்ண மூடி தூங்கணும். லவ் யூடா சக்தி. லவ் யூ மா பியூட்டி. ஏய் எருமை, என்னடா பண்ற? என்ன? கையெடு. ஏய் பியூட்டி, நீதானா என் தோல்ல சாஞ்சு தூங்கணும்னா? தூங்கு, நான் உன்னை பாத்துக்கிறேன். பாப்பா சாப்பிட்டா ஆபீஸ் போலையா? பொண்டாட்டிய விட ஆபீஸா முக்கியம். நீ சாஞ்சிக்கோ. கையெடு. ஏய் நீ கையெடு, நான் சொல்றேன். கையெல்லாம் எடுக்க முடியாது, நீ அப்படியே சொல்லு. நீ கையெடு, நான் சொல்றேன். சொல்லு. என்ன? நீ கேட்டல எதுக்கு இவ்வளவு நேர்க்கோன்னு? இதுக்குதான் உன்னை இப்படியே பேசி உசுப்பேத்தி நீ லவ் மூடுல வர மொத்தல போடான்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். எப்படி? ஏய் பியூட்டி. ஏமாந்தியா? ஏய் கழுத. சாப்பிடவா? ஏய் பியூட்டி. நீ எப்படி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். சாப்பிடவா? கழுத, இந்த வேலையா பாக்குற? இரு கவனிச்சுக்கிறேன். சிவகாமி, என்ன நின்னுக்கிட்டே இருக்க? சாப்பாடை எடுத்து வை. ஆமா, இன்னும் எடுத்து வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாயில ஊட்டி விடுறேன். அதான் சமைச்சு வச்சிருக்கேன்ல, எல்லாம் அவராருக்கு தேவையானதா போட்டு சாப்பிட்டுக்கோங்க. மாமா, நான் எடுத்து வைக்கிறேன். அதான் இருக்கால்ல, எடுத்து வைக்க சொல்லுங்க. வீட்டுல 2 கழுதைகளை இன்னைக்கு இருந்திருக்குதுங்க. 2 மாடிய விட்டு கீழே இறங்கல. இப்ப சோறுன்னு இறங்கி 2 வந்தாச்சு. திங்கிறதுக்குதான் இப்ப இருக்குதுங்க. மா, இப்ப சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பிட வந்ததும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நானா உங்க யாரையும் சாப்பிட கூப்பிடல. பசிச்சா வச்சு சாப்பிடுங்க, இல்ல போய்கிட்டே இருங்க. ஏய் சிவகாமி, வா. அம்மா தான் இவ்வளவு தூரம் சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, என்னை எடுத்து போட்டு நம்மளால சாப்பிடவும் முடியாதா? அவராருக்கு தேவையானதை நாமளே எடுத்து வச்சுக்கலாம். சக்தி, நீங்க 3 பேரும் சாப்பிடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். வேண்டாம், நீயும் கூடயே உட்காந்து சாப்பிடு. எல்லாம் பக்கத்துல தானே இருக்கு, நாமளே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரியா? அட என்ன ஒரு வாசனை. சக்தி, சொல்லுங்கப்பா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா மீன் குழம்பு வைப்பாங்க. அப்பா அந்த தெருவே மணக்கும். மீன் குழம்பு பார்த்ததும் எச்சி ஊறும். சுட சுட சாதத்துக்கு ஆறுன மீன் குழம்ப கொஞ்சோண்டு அள்ளி போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டோம். ஆஹா, இன்னும் அதை நினைச்சா எச்சி ஊறுது. அப்பா, நீங்க சொல்றத கேட்கவே எனக்கு எச்சி ஊறுது. ஆமா மாமா, நீங்க அந்த அளவுக்கு ரசிச்சு சாப்பிட்டுருக்கீங்க. ஆமாமா, அம்மா வச்ச மீன் குழம்புனா சும்மாவா? அப்பா போதும், இப்ப இங்க அம்மா வச்ச மீன் குழம்ப சாப்பிடுவான். கொஞ்ச நேரம் பாப்பாங்க, இல்லாட்டி பத்திரகாளியா மாறிடுவாங்க. அது என்னமோ உண்மைதான்டா. ஆனா உங்க அம்மா வச்ச மீன் குழம்பும் பார்க்கவே அழகா இருக்கு, டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாம என் பொண்டாட்டி இன்னைக்குதான் முத மீன் குழம்பு வச்சிருக்கா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து அவளுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியும்னே இன்னைக்குதான் எனக்கு தெரியும். என்னப்பா சொல்றீங்க? உங்க அம்மா என்னைக்கு சமைச்சு கொடுத்திருக்கா, அவளுக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். என்ன கதை பேச்சு? சாப்பிட்டு டக்குன்னு எழுந்து போங்க. வாங்கம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. ஏன் சமைச்ச எனக்கு சாப்பிட தெரியாதா? நீங்க சாப்பிட்டு முத கிளம்புங்க. இது என்ன? சாப்பிட்டு பாத்தீங்களா? ஆமாமா, மீன் குழம்பு மாதிரியும் இருக்கு, மீன் குழம்பானும் யோசனையா இருக்கு. என்னவா இருக்கும் இது? அதான்ப்பா, குழம்புக்குள்ள மீன் பீஸ் எல்லாம் இருக்கு, ஆனா மீன் குழம்பு மாதிரியே இல்லையே. மாமா சொல்லுமா, நீயும் சாப்பிட்டியா?
ஏதோ குறையுதுல மாமா. குறையுதா? மீன் குழம்பு மாதிரியே இல்ல. அப்பா, மீன் குழம்புக்கு புளிப்பு இல்ல. ஆமால, அதான் ஏதோ மண்ண தின்ன மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். குழம்பு வச்சிருக்க லட்சணத்தை பாரு. பா, வெச்சத குறை சொல்லாதீங்க, பேசாம இருங்க. ஆமா மாமா, புளி கொஞ்சம் முன்ன பின்ன ஊத்திருப்பாங்க. அமைதியா சாப்பிடுங்க. முன்ன பின்ன ஊத்தி இருப்பாளா? புளி ஊத்த மறந்துருப்பாமா. அப்பா இருக்கட்டும், ஒரு நாள் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. வேற வழி சொன்னா நாளைக்கு இதையும் செஞ்சு தொலைய மாட்டா. என்ன என்ன எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லணும். உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. அது நான் சொல்லிக்கிறேன். ஒண்ணு இல்லம்மா, மீன் குழம்பு சூப்பரா இருக்கு. நல்லா சமைச்சிருக்கீங்கம்மா. அப்படியா? உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா. ஆமாத்த, சூப்பர். நிஜமாவா? நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் மீன் குழம்பே வைக்கிறேன். பரவாயில்லையே, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் புளிய குறைச்சு ஊத்திட்ட, அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா சேர்த்திருந்தா அல்டிமேட்ல இருக்கும். என்னது, புளியா? ஆமாமா, குழம்புக்கு போடுற புளி. நீ என்னமோ காட்டுல உள்ள புளி மாதிரி ஷாக் ஆகுற. இல்ல, மீன் குழம்புக்கு எதுக்கு புளி? மீன் குழம்புக்கு எதுக்கு புளியா? அதான் கேக்குறேன், எதுக்கு குழம்புக்கு புளி? இது என்ன புளி குழம்பா? கொஞ்சமா ஊத்திருக்கேனா? நான் புளியெல்லாம் போடவே இல்ல. புளி போடவே இல்லையா? என்ன என்ன எல்லாம் என் மூஞ்சியே பாத்துட்டு இருக்கீங்க? குனிஞ்சி சாப்பாட பார்த்து சாப்பிடுங்க. நாங்க சாப்பிடுறோம், இங்க வா. நீயும் வந்து சாப்பிட்டு பாரு. மீன் குழம்பு புளிய போடாமையா அருமையா வச்சிருக்க. வாமா, வந்து உட்காந்து சாப்பிடு. ஹே மாமா, அவளும் சாப்பிட்டாதானே தெரியும். வா சிவகாமி, சாப்பிடு. எனக்கு என்ன லூசா? சுட சுட எல்லாத்தையும் சமைச்சு உங்களுக்கு மொதல் சாப்பாடு போட்டுட்டு நான் சாப்பிடறதுக்கு? நான் அப்பவே கிச்சன்ல வச்சே 2 தட்டு நிறைய போட்டு சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டது போக மிச்சம் தான் இது. சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அவரால் வேலையை பார்த்துட்டு போகணும். புரிஞ்சதா? சாப்பிட்டியா மா? என்ன? நீங்க சாப்பிட்டீங்களா? ஓ, இந்த மீன் குழம்பா? இல்ல இல்ல, மீன் குழம்பு சாப்பிடலையா? வேற? எனக்கு மீன் குழம்பெல்லாம் பிடிக்காது, பொரிச்ச மீன் தான் பிடிக்கும். அதனால எனக்காக தனியா பொரிச்சு சூடா சாதம் போட்டு அந்த பொரிச்ச எண்ணெயும் பொரிச்ச மீனும் டேஸ்டா அப்பவே நல்லா சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீன் சூப்பர். சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துருங்க. என்னாலலாம் இனி இங்க நிக்க முடியாது. வேலை பார்த்தது டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். வயிறு நிறைய சாப்பிட்டேனா கொஞ்ச நேரம் தூங்கினாதான் சாப்பாடு ஜெரிக்கும். பாத்தியா சக்தி, புளியே போடாத மீன் குழம்பு நமக்கு, சுட சுட பொரிச்ச மீன் அவளுக்காம். என்ன வேலை பார்த்திருக்கான்னு பாரு. ஆமாப்பா, ஒருவேளை வேலுங்கனே மீன் குழம்புக்கு புளி போடாம விட்டுருப்பாளோ என்னமோ, நமக்கு இன்னைக்கு இதுதான். ஐயோ, இது எப்படி சாப்பிட? எவ்வளவு ரேட் கூட போட்டு மீன் எடுத்தேன் தெரியுமா? மீன் ருசியே இல்ல. இப்படி உங்க அம்மா பாலாக்குவான்னு எதிர்பார்க்கல. சரி விடுங்கப்பா, வேற வழி இல்ல. இன்னைக்கு இந்த சாப்பாடு தான். ஏன் இந்த சாப்பாடு? இன்னைக்கு நான் ஒரு நாள் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். என்னது, ஹோட்டலா? வாயில வைக்க முடியலமா? அப்பா, பேசாம சாப்பிடுங்க. டேய், மனசாட்சியோட சொல்லுங்கடா, இதை எப்படிடா சாப்பிடுறது? ஒரு நாள் கடையில சாப்பிட்டுக்கிறேன்டா. இத சாப்பிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். மாமா, எனக்கும் கடையில வாங்கி தரீங்களா? எனக்கும் தான் மாமா, சாப்பாடு வாய்க்குள்ள போகவே மாட்டேங்குது. அப்படியே போனாலும் தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டேங்குது. உண்மைதான். சரி சரி, வா வா, 2 பேரும் கடையில போய் சாப்பிடலாம். ஏய் ஸ்வேதா, நீயும் சிவானியும் மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இல்லாட்டி அம்மா திட்டுவாங்க. ஏய் பாரேன், சோறுனா புருஷனை கூட மறந்துட்டு ஓடுறா. என்ன பாக்குற? சாப்பிட்டுருவியா, கடையில வாங்கி தரவா? சாப்பிட்டுருவேன். சரி சாப்பிடு. அண்ணன் மேல உள்ள கோபம் போயிருச்சா? இல்லையே. இன்னும் கோபமா இருக்கியா? கோபப்பட்டாதானே போகிறதுக்கு. கோபம்லாம் ஒண்ணு இல்ல. அப்பனா அண்ணன் சொன்னதை புரிஞ்சுக்குவியா? இங்க வா. சொல்லுண்ணா. இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு. காலேஜ முடி, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகேவா? சரிண்ணா. அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்குவியா? இல்ல, காலேஜ் முடிஞ்ச பிறகு நான் ஏதாவது சொல்ல வந்தா என்ன புரிஞ்சுக்குவியான்னு. சரி, படிச்சு முடி. ஓகேண்ணா, நீங்க சாப்பிடு. சரி நந்தினி, அடுத்த திங்கக்கிழமை பார்க்கலாம். ஓகே ஹாஸ்னி, இன்னைக்கு காலேஜ் விட்டதே லேட்டு தான். அதனால இனிமேல் போய் சிவானியை பார்க்க முடியாது. நாளைக்கு வேணா நாம எங்கேயாவது மீட் பண்ணிக்கலாம். சிவானி பூமாரி குழந்தைய பார்க்கணும்னு சொன்னா. நான் சிவானிக்கு கால் பண்ணி பூமாரி வீட்டுக்கு வர சொல்றேன். நீயும் வந்து அங்க வச்சு பேசிக்கலாம். ஓ சரி ஹாஸ்னி, அப்பனா நாளைக்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். சரி நந்தினி, நீ வீட்டுக்கு போ, நான் கிளம்புறேன். எங்க அண்ணன் வழியில வந்துகிட்டு இருக்கேன். நான் அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். சரி சரி, என்னோட வீடு இங்க அந்த பக்கம் தானே. நான் போய்க்கிறேன், நீ கிளம்பு. சரி நந்தினி, பாய். பாய் ஹாஸ்னி. சிவானி இருந்தா நம்ம வீடு வரைக்கும் கூடயே வருவா. இன்னைக்கு தனியா தான் நடந்து போனோம். ஹாய் நந்துமா,
நந்துவா? கண்ணாவா வந்திருக்கான்? என்ன இந்த டைம்ல? ஹே நந்து, டேய் நீ என்னடா இங்க? உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன் நந்து குட்டி. ஏய் இந்த குட்டின்னு சொல்லாதான் இருக்கேன்ல. அது செல்லமா கூப்பிடுறது. நீ ஒன்னும் செல்லமா கூப்பிட வேணாம். சரி நந்துமா, இனி குட்டின்னு கூப்பிடல, ஓகேவா? ஆமா, என்ன இந்த டைம் வந்திருக்க? எப்பவும் காலையில வருவ, இந்த நேரம்லாம் உனக்கு டைம் கிடைக்காதே. என்னடா இன்னைக்கு ஆபீஸ் லீவா? இல்ல உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சா? ஆபீஸ்ல எனி டைம் வேலை தான், அதுக்காக உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? இன்னைக்கு அதனால டைம் கேட்டு வந்துட்டேன். என்னடா சொல்ற? என்ன பாக்குறதுக்காகவா வேலையை விட்டுட்டு வந்த? வேலையை மொத்தத்துக்கு விடலாமா? இன்னைக்கு மட்டும் கேட்டுட்டு வந்திருக்கேன். அததான்டா நானும் கேட்டேன். சரிதான். ஆமா, நேத்து எதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணல? நீ மெசேஜ் பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன், பண்ணல, அதான் நானும் பண்ணல. ஓ, நான் மெசேஜ் பண்ணாதான் நீ பண்ணுவ? அப்படி இல்ல நந்துமா, நீ தானே சொல்லிருக்க மெசேஜ் நீயா பண்ணாத அப்பா வைவாங்கன்னு, அதான் நீ பண்ணுவேன்னு வெயிட் பண்ண. ஓ, நான் பண்ணலனோனா நீ வாட்டுக்கு நல்லா தூங்கிட்ட. ஆமா. தூங்கிட்டியா? ஆமா நந்து. போய் சொல்லாதடா. நைட் 12 மணி வரைக்கும் நீ ஆன்லைன்ல இருந்திருக்க. ஐயோ, ஆன்லைன்லலாம் இல்ல, நீ ஆன்லைன்ல இருக்கியான்னு செக் பண்ணி பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டேன். ஓ, அப்படா நான் ஆன்லைன்ல இருக்கேனான்னு செக் பண்றதுக்காக நீ ஆன்லைனுக்கு வந்திருக்க. அப்படி இல்லம்மா, நீ எனக்கு மெசேஜ் பண்ணுவியான்னு பாக்குறதுக்காக வந்தேன். பாக்காமவே ஒரு மெசேஜ் பண்ண வேண்டியதானடா? நீ தானே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்க. சொன்னா பண்ணாமே இருந்துக்கவியா? ஒரு குட் நைட் ஆல் போட்டுக்க வேண்டியதானே? ஐயே, என்னடா இது இப்படி குழப்புறா? இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நானா மெசேஜ் பண்ணாதான் நீ ரிப்ளை பண்ணணும்னு சொன்னா, இப்ப நீயா மெசேஜ் பண்ணுங்கறா. இதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? டேய் கண்ணா, சொல்லுமா நந்து. நைட் தூங்கவும் இல்ல, எனக்கு மெசேஜ் பண்ணவும் இல்ல, என்னோட ஆன்லைன் டைம் மட்டும் நீ செக் பண்ணிட்டு போயிருக்க. சரி, நான் செக் பண்ண வர மொத்தம்லாம் நீயும் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்ன காமிச்சது. நீ என்ன பண்ண? அது சொல்லு, என்ன பண்ண? நீ மெசேஜே பண்ணலையே, நீ ஆன்லைன்ல இருக்கியான்னு நான் செக் பண்ணேன். ஹோ, சூப்பர்ல. நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம 2 பேரும் மெசேஜே பண்ணல, ஆனா மாறி டைம் மட்டும் செக் பண்ணிருக்கோம். ஆமால? ஆமா, நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை பாத்தியா? அட புதுசா என் நந்துமா வெக்கம்லாம் படுறா. ஹே நந்துமா, சொல்லுடா. அது சொல்லுடா, எதுக்கு கூப்பிட்ட? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு சின்ன பிள்ளையில இருந்து மரியாதை சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல, அது யாரு? எங்க அப்பா அம்மா தான். ஓ, சூப்பரா சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் நான் கேட்டதில்ல. ஓ, கேட்டது இல்லையா? ஆ, இனி ஏதாவது கொஞ்சம் மரியாதை. கண்டிப்பா கேட்க மாட்டேன், அதுவும் ஓ விஷயத்துல. எனக்கு உன்னை இப்படி கூப்பிடதான் பிடிச்சிருக்கு. இங்க பாரா, கல்யாணம் முடிஞ்ச பிறகும் ஏங்கன்னு கூப்பிடு, என்னங்கன்னு கூப்பிடு, மாமா கூப்பிடு, மச்சான் கூப்பிடுன்னு ஏதாவது சொன்ன சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவேன். சாப்பாட்டுல விஷமா? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், ஓகேவா? சரிமா. ஓ, சமையல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் சாப்பிடணும் போல. ஐயே, நான் இப்ப உன்கிட்ட சமைப்பேன்னு சொன்னேன், எனக்கு சமைக்கலாம் தெரியாது. இப்ப சொன்னியே சாப்பாட்டுல விஷம் வச்சிருவேன்னு, அது நீ எனக்கு சமைச்சு கொடுப்பேல, அதுல விஷத்தை கலந்துட வேண்டியதான். அடிப்பாவி, நான் சமைக்கிற சாப்பாட்டுல எனக்கே விஷம் கலந்து கொடுப்பியா? ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ. சரிடா, லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடா லூஸ் மாதிரி சிரிக்கிற? இல்ல, எனக்கு விதி உன் கையாலங்க முதல்ல மாத்தவ முடியும். சரி, அதை விடு, வா போலாம். எங்க? உன் வீட்டுக்கு தான். நீ எதுக்குடா வர? ஐய, கொஞ்ச தூரம் நடந்து வாரேன் கூட. ஓ அப்படியா, சரி. அப்புறம் நந்துமா, நீ சாப்பாட்டுல விஷம் வச்சா கூட நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ ஏதாவது ஒரு வார்த்தை. நீ என்னைக்கு இப்படி கேட்காம இருக்கியோ அன்னைக்கு சொல்றேன்டா. ஐயோ, அப்பெல்லாம் என்னால கேட்காம இருக்க முடியாதுமா. அப்பனா என்னால சொல்ல முடியாதுடா. பாக்குறேன் என்னைக்குதான் நீ என்கிட்ட சொல்றேன்னு. அது இப்பைக்குள்ள நடக்காது. ஏன், கல்யாணம் முடிஞ்சா சொல்லிதானே ஆகணும்? ஏண்டா, கல்யாணம் முடிஞ்சா சொல்லணும் இருக்கா? கல்யாணம் முடிஞ்சா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள லவ் யூ சொல்லிக்கிறது சகஜம் தானே. நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஏன் நந்து, ஏன் இப்படி? அது அப்படிதான். பாப்போம் பாரு, நீ ஏன் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ கண்ணான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவ. ஆமா பாத்தலாம். வேணாலும் பாரு, கூடிய சீக்கிரத்துல நடக்கும். பாப்போம். இப்ப போலாமா? என்னங்க? சொல்லுமா. இப்ப எதுக்கு ஜவுளி கடைக்கு வந்திருக்கோம்? குட்டி பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க. ஆமாங்க, குட்டி பையனுக்கு நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்கல. ட்ரெஸ் எடுக்கலாம், அப்புறம் தம்பிக்கு ஏதாவது தேவைனா அப்புறம் பார்த்து வாங்கிட்டு போலாம். சரி வா. பிறந்த குழந்தைக்கு எங்க ட்ரெஸ் இருக்கும்? இங்கதாங்க.
அதோ அந்த பக்கத்துல போய் பாருங்க. பாருங்களா? வா போய் பாப்போம். என்னங்க ப்ளீஸ்ங்க, நீங்க போய் குட்டி பையனுக்கு ட்ரெஸ் பாருங்க. நான் போய் எனக்கு தேவையான ட்ரெஸ் ஏதாவது. திடீர்னு உனக்கு என்ன Dress? நீங்க கடைக்கு கூட்டிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? நாள் இல்ல மாசம் ஆச்சு. ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டாப் ஏதாவது ரெண்டு மட்டும். லேட் ஆகுமா? அப்புறம் தம்பியை பார்க்க போக முடியாது. நான் சீக்கிரம் எடுத்துறேன். தம்பிக்கு நீங்க ட்ரெஸ் எடுக்கோங்க, நான் எனக்கு எடுத்துறேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எடுத்துருவேங்க. சரி, நான் எடுக்கவங்கள நீ எடுத்தேன்னா ஓகே, இல்லாட்டி கிளம்பிடணும். சரியா? ம். நாங்க லேடிஸ் செக்ஷன்ல தான் இருப்பேன். நீங்க தம்பிக்கு எடுத்துட்டு வாங்க. ம். ஐ ஜாலி. இன்னைக்கு நமக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாம். இவ யோசிக்கிறத பார்த்தா சரியில்லையே. கண்டிப்பா கடைய போட்டு மொத்தல தான் வெளியே வருவான்னு நினைக்கிறேன். சரி, குட்டி பையனுக்கு Dress எடுக்கலாம். எப்படி எடுக்கிறதுனே தெரியாது. நமக்கு பிடிச்ச கலரா ஒன்னு எடுப்போம். அண்ணே, பிறந்த குழந்தைக்கு Dress காமிங்க. அங்கயா? சரி இதோ வாரேன். எங்க போனா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வாசுகி, வாசுகி, வீடு மாதிரி கூப்பிட வச்சிட்டாளே. என்னங்க? ஏய், என்ன பின்னாடி இருந்து வர? நான் உங்களை காணுமேன்னு தேடி போனேன். சரி வா கிளம்பலாம். கிளம்பலாமா? எடுத்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, பில் போட்டுட்டு கிளம்ப. நல்லா இருக்கான்னு பாக்கணுமே. அதுக்கு இருங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் ட்ரையல் ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்னா போட்டு வரேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம். லேட் ஆகுமா? என்னங்க ப்ளீஸ்ங்க, சூப்பரா இருக்கீங்க கலெக்ஷன்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ஒரு 3 ட்ரெஸ் மட்டும் எடுத்திருக்கேங்க. கரெக்டா 10 நிமிஷத்துல போட்டு பாத்துறேன். சரி போ, சீக்கிரம் வா. வாசுகி, சீக்கிரம் வரணும். 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் வா. ஆனா எத்தனை 5 நிமிஷம் ஆக போதோ. இன்னைக்கு குட்டி பையனை பார்க்க போன மாதிரிதான். என்னங்க எப்படி இருக்கு? என்னம்மா Dress இது? எப்படி அழகா இருக்குல? அழகா இருக்கு. இருந்தாலும் உனக்கு இந்த கலர் செட் ஆகல. என்னங்க நல்லா இருக்கு, எவ்வளவு ஃபிட்டா அழகா இருக்கு பாருங்க. நல்லா இல்லமா, வேற மாத்திட்டு வா. எடுத்தது 3 தான், இதுல இது நல்லா இல்லைன்ட்டீங்களா? என்னங்க நீங்க இப்படி டி-ஷர்ட் போட்டிருக்கீங்களா? அப்ப மொத்தம் நானும் இந்த மாதிரி Dress போட்டா அழகா இருக்கும். நான் இன்னையில இருந்து டி-ஷர்ட் போடுறதே விட்டுலான்னு இருக்கேன். இது உனக்கு செட் ஆகாது, நீ வேற மாத்திட்டு வா. போங்க. போ சீக்கிரம் வா. என்ன இது? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஆசைப்படுறா? சரி ஓகே, எப்படியோ சமாளிச்சிட்டோம். என்னங்க இது எப்படி இருக்கு? ஐயய்ய, இவளுக்கு என்ன ஆச்சு? இதுக்கு அந்த ட்ரெஸ்ஸே பரவாயில்லையே. சொல்லுங்க, சூப்பரா இருக்குல? என்னடி Dress இது? சூப்பரா இருக்குல? Black வேற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இத எடுத்துக்கிட்டா? கருப்பு கலர்ல உன்கிட்ட Dress நிறைய இருக்கு, அதனால இது வேண்டாம். அப்பனா இதே மாடல்ல வேற கலர் இருக்கு, எடுத்துக்கவா? வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்கயாவது மால்க்கு போ மட்டும் இத போட்டுக்கலாங்க. நான் உனக்கு மால்க்கு போய் வேற Dress எடுத்துட்டு வரேன், இது வேண்டாம். ச்சே, எடுத்து வச்சது 3, 2 வேணான்ட்டீங்க, இன்னும் 1 மட்டும் இருக்கு. அதையும் வேண்டான்னு சொன்னீங்க, அவ்வளவுதாங்க, பாத்துக்கோங்க. சீக்கிரம் வா. என்னாச்சு இவளுக்கு? குழந்தைங்க போடுற Dress எல்லாம் இவ போட்டுட்டு வாரா? வேணுங்கன்னு எதுவும் செய்யறாளோ? இது ஓகேவா? அட அவ்வளவு அழகா இருக்கு. சூப்பர்மா, இதையே எடுத்துக்கோ. இதுதான் நான் எடுத்து வச்ச 3வது Dress. இதையும் வேண்டான்னு சொல்லுவீங்கன்னா என்னோட Dressையே போட்டுட்டு வந்தேன். இது உன்னோடது. வீட்ல இருந்து வரும்போதே இந்த Dressோட தான் வந்தேன். ஆமால, அதான் ரொம்ப அழகா இருக்கு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த மாதிரி Dress எல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன? வாங்கி கொடுக்கலாமா? அது கலர் எதுவும் நல்லா இல்ல, அதான். சும்மா போய் சொல்லாதீங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன? நீங்க எதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. சிரிக்காதீங்க. நீங்களே வாங்கிக்கோன்னு சொன்னா கூட நான் வாங்க மாட்டேன். ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா குறைஞ்சா போவீங்க. ஏய்ய, அப்பனா அதெல்லாம் நீ வாங்குறதுக்காக போட்டு பார்க்கலையா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் போட்டா நல்லாவா இருக்கும்? சும்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போமேன்னு போட்டு பார்த்தேன். நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை வரல. நீ முதைய சொல்லிருக்கணும், சொல்லி இருந்தா நல்லா இருக்குன்றப்ப. சரி வா, லேட் ஆகுது. இப்ப அப்பனா எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? யார் சொன்னா? வா, சாப்பிட ஏதாவது வாங்கி தரேன். சாப்பிடவா? எனக்கு பிடிச்சது வாங்கி கொடுப்பீங்களா? ஓ, வாங்கி தரேனே. அப்பனா ஓகே, வாங்க போலாம். வாங்கங்க, சீக்கிரம் போவோம். சாப்பிட வாங்கி தரேன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடிட்டா. அட இறைவன் கொடுத்த வரம்.